இந்த யூடியூப்பை பார்த்து எனக்கு வந்து 3 வருஷமாக வெரிகோஸ் வெயின் இருக்குது. யூடியூப்பை பார்த்து நான் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் வெரிகோஸ் வெயினுக்கு இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே சரியாகலை. தயவுசெய்து யாருமே யூடியூப்பை பார்த்து இது செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்லிட்டு எதுவுமே செய்ய வேண்டாம். நான் ஹோமியோபதி வரைக்கும் சத்திரத்துக்கிட்ட இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலு. அங்கேயும் போனேன். பணம் ஏகப்பட்டது. 3 மாதத்துக்கு ஒருக்கா போல் 1 மந்த்துக்கு ஒருக்காவே பார்த்திங்கன்னா 10,000 கட்டினேன். 10,000 அப்படியே எல்லா மருந்து ஆஸ்பத்திரி எல்லாமே போயிட்டேன். ஆனால் இதுக்கு எந்த ஒரு தீர்வுமே எனக்கு கிடைக்கல. அதுக்கு என்ன பண்ணுறதுன்றது வழியும் எனக்கு இல்லை. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, கொத்தவரங்காய் போட்டு ஜூஸ் குடிக்கணும். இன்னொன்று பீட்ரூட்டு ஜூஸ், காலையில் பீட்ரூட்டு ஜூஸ் குடிக்கணும் வெறும் வயிற்றுலேயே. அதே மாதிரி கொத்தவரங்காய் 4 உங்களால் வெறும் வயிற்றில் சும்மா சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா அப்படியே அடித்து குடிக்கலாம். இது 2 தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. நைட்டுக்கு வந்து நல்லா சுண்டை காய்ச்சின பால் 4 பல் பூண்டு போட்டு அதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் சரியாகும். ஆனால் இதுக்கான வலிக்கு கருஞ்சீரகம் ப்ளஸ் அதோட ஆலிவ் ஆயில் இது 2யும் கலந்து தேய்ச்சோன்னா ரெகுலராக அப்படி எனக்கு ரொம்ப சரியாகலை. இது இப்போதைக்குன்னு நான் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். வேறு யாருக்காவது இருந்தது அப்படின்னா, நீங்கள் எங்கேயுமே எந்த டாக்டர்கிட்டையுமே போய் ஆப்ரேஷன் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குமே தயவுசெய்து போகாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ட்ரீட்மெண்ட்டுக்கே கிடையாது. உடம்பு இருந்தது அப்படின்னா உடம்பு குறைக்கிறதுக்கு வழி என்னவோ அதை பார்த்துட்டு கால் தூக்கி மேலே வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கான வழி. அப்போ தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். எனக்கு வந்து 3 இயர்ஸாக அந்த புண்ணு இருக்குது. இன்ன வரைக்கும் எந்த டாக்டர்ஸ்னாலையுமே ஆற வைக்க முடியல. 1 மந்த்து நான் பெட்டில் இருந்துமே எனக்கு இது ஆறுறதுக்கான வழியே இல்லை. அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறத விட்டுட்டு இதுக்கு என்ன வழியோ அதுக்கான தீர்வு நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.